அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாடு அரசியல் அந்த தேர்தல் களம் ரொம்பவே சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. பொதுவாக தேர்தல் சொன்னாலே ஆளும் கட்சிக்கு வந்து இந்த எதிர்ப்பு மனநிலை வந்து அதிகமாகும். அப்புறம் இந்த எதிர்கட்சியாளர்கள் வந்து இந்த ஆதரவு வந்து அதிகமாகும். ஆனால் இந்த தேர்தல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கு. இப்போ புதுசாக வந்து விஜய் அவர்கள் இந்த வாட்டி அரசியலுக்கு வந்தார். அவருக்கும் பெரிய அளவில் வந்து இந்த மக்கள் ஆதரவு இருந்தாலும் அது வந்து ஓட்டா மாறாது அப்படின்ற மாதிரியான விமர்சனம் வந்தது. ஆனந்த விகடன்ல வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் சைலண்டா ஒரு ஆதரவு வந்து உருவாகிட்டு இருக்கு, ஒரு பெரிய அலை வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, உண்மைதான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி எப்பயுமே ஒரு தேர்தல்ல வந்து ஒரு அலை வந்து ஒரு ஃபார்ம் ஆகும். அது பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு அலையாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது அந்த எதிர்கட்சிக்கான ஆதரவு அலையாகவும் இருக்கும். இதுதான் ஒவ்வொரு தேர்தல்லையுமே நிலவுகிற விஷயம். ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளும் திமுகவுக்கு எதிராக அப்படி ஒரு எதிர்ப்பு அலை வந்து உருவாகல. ஒருவேளை இதற்கு ஏதாவது ஒரு உளவியல் காரணம் இருக்கா அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு தேர்தல்லையுமே இவங்க வந்து மக்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க. நான் சொல்றது இந்த மகளிர் உதவித்தொகை இல்லை, வாக்குகளுக்கு பணம் கொடுக்கறது. அப்போ மக்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இவர் தான் ஒவ்வொரு தேர்தல்லையும் நமக்கு ஓட்டுக்கு 5000 10,000 தர்றாங்களே, அப்படி தரணும் அப்படின்னா இந்த மாதிரி கொள்ளையடிச்சா தானே கொடுக்க முடியுங்கிற மைண்ட் செட்டு மக்களுக்கே ஏற்பட்டுடுச்சா என்னமோ தெரியல. அதனால திமுக மீது மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு அலை ஏற்படலை. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, இந்த தேர்தலுக்கு விஜய் வந்து கட்சியை ஆரம்பித்து களத்துக்கு வராமல் இருந்திருந்தால் திமுக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும், எந்த சிரமமும் இல்லாமல். இன்னொரு பக்கம் திமுகவை எதிர்த்து நிற்கிற அதிமுக வந்து பாஜகவுடைய அடிமை ஆயிடுச்சு, எடப்பாடி வந்து அமித்ஷாவுடைய அடிமை ஆயிட்டாருங்கிறது மக்களுக்கு வந்து அந்த கூட்டணி மேல வந்து ஒரு பெரிய வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த காரணங்களால் திமுக வந்து எளிதில் ஜெயிச்சிருக்கும். ஆனா விஜய் வந்ததுனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கள நிலவரமே மாறிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி விஜய் வந்து ஒரு நடிகருங்கிறதுனால அவருக்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எழுச்சியான வரவேற்பு இருக்கு. சென்னையில வந்து அவரு பிரச்சாரம் பண்ணாருன்னு சொல்ல முடியாது, ஒரு வேன்ல உட்காந்து போனாரு. அப்ப அதைத்தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் பேசவும் இல்லை, ஏன்னா மக்களோட கனெக்ட் ஆகவும் இல்லை. பாதி நேரம் பார்த்தீங்கன்னா வேனுக்குள்ள உட்காந்து கையாட்டிக்கிட்டே போனாரு. அதுக்கே அவ்வளோ பெரிய கூட்டம். ஸோ அப்பேற்பட்ட மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற விஜய் ப்ராப்பரான முறையில் இந்த தேர்தலை அணுகி இருந்தால் நிச்சயமாக திமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டு தாவேகா அரியணையில் அமர்ந்திருக்கிற சூழல் கூட ஏற்பட்டிருக்கும். தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அதன் காரணமாக அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி இந்த தேர்தலில் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு. பட் அதே நேரம் இந்த பல்வேறு கருத்து கணிப்புகள் கூட கிடையாது, கருத்து திணிப்புகள், அதெல்லாம் வந்து இந்த அரசியல் கட்சிகளால் பணம் கொடுத்து எடுக்கப்பட்டு மக்களுடைய மண்டையில் திணிக்கப்படுகிற கருத்து கணிப்புகள். அதெல்லாம் அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு வந்து ஒரு 3வது இடம் தான் கிடைக்கும், ஒரு 10%, 12%, 11% தான் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆனா உண்மையில் வந்து அந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஒரு மோசமான நிலைமை ஏற்படாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மிக சமீப நாட்களாக முக்கியமாக விஜய் இந்த பிரச்சாரத்துக்காக வெளியூர்களுக்கெல்லாம் செல்ல தொடங்கிய பிறகு விஜயனுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் அதிகரிச்சிருப்பதை உணர முடியுது. இன்னும் சொல்ல போனா விகடன் போன்ற பல்வேறு ஊடகங்கள் களத்துல இறங்கி ஒரு பெரிய அளவுல சர்வே எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியம் கலந்த ரிப்போர்ட் தான் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு தாவேகாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதா அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. பட் இது எல்லாம் எப்படி வாக்குகளாக மாறப்போகுது, அது வந்து எந்த அளவுக்கு இவர்களுக்கு எம்எல்ஏக்களை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த பிரச்சாரம் வந்து சரியா பண்ணலை, களத்துக்கு வந்து சரியா வரல, அது மட்டும் இல்லாமல் அவங்க வேட்பாளர்கள் வந்து யாரும் தெரியாத அளவுக்கு தான் இருக்காங்க, இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து வந்திருந்தது. இப்போ விகடன்லையுமே அது குறித்து வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா அந்த தாத்தா பாட்டில வேறு கட்சிக்கு ஓட்டு போடலாம் இருந்தாலும் கூட அந்த வீட்டில் இருக்க அந்த குட்டீஸ்லாம் இருக்காங்களே சார், அவங்க எல்லாரும் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு அவங்க சைலண்டா ஒரு பிரச்சாரத்தை வந்து அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே விஜயோட வெற்றிக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும்னு சொல்லிட்டு அதே ஆர்டிக்கலை வந்து போட்டிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இப்ப நம்மளே இருக்கோம்,
நம்ம ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நான் பார்ப்பேன். நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன குழந்தை வந்து நீங்க இதுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மனம் மாறி போட்டுருவோமாங்கிறது சந்தேகம் தான். அதே நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த சென்டிமெண்ட் காரணமா நம்ம பொண்ணு சொல்லிடுச்சு, பையன் சொல்லிட்டான், பேத்தி சொல்லிடுச்சு, பேரன் சொல்லிட்டான்ட்டு ஓட்டு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் எல்லாருமே அந்த மாதிரி ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருக்கு. அதே நேரம் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலுமே குறைந்தது ஒரு 2 பேராவது விஜய்க்கு ஒரு ஆதரவான மனநிலையில இருக்காங்கிறதையும் நம்ம வந்து மறுக்க முடியாது. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த திமுக சார்பா இந்த கூப்பன்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சார். இப்போ இதன் காரணமா ஒரு பெண் வந்து தற்கொலை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்கிற நிலையில வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து திமுக வந்து ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும் வந்து சொல்றாங்க சார். முறை வந்து ரொம்ப தவறானது. அதை திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 8000 மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுப்போம், அதை வச்சு நீங்க வந்து உங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மாதிரி எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த 8000 என்பது திமுக கட்சி கொடுக்கும்னு அவர் சொல்லல, தமிழ்நாடு அரசு கொடுக்கும்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான கூப்பனை கொடுக்க போகுது, அது எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் ஆக போகுது நம்ம யாருக்குமே தெரியாது. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, திமுக வெற்றி அடைந்தால் இந்த 8000 வந்து நிச்சயமா மறந்துடுவாங்க. அடுத்து அவங்க எப்ப அதை கையில் எடுப்பாங்கன்னா, 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அதற்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்ன அந்த 8000 கொடுப்பதற்கான வேலையை தொடங்குவாங்க. இதுதான் உண்மை. சோ அப்படி இருக்கும்போது மக்களை ஏமாற்றுவது போல் ஒரு மாதிரி கூப்பனை, அது திமுக சார்பாக அடிக்கப்பட்ட ஒரு கூப்பனை விநியோகிக்கிறது அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றுகிற ஒரு அயோக்கியத்தனம். அவ மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பாமர மக்கள் தானே, சோ இதுதான் அந்த 8000 கூப்பன் போல இருக்கு, இதை கொண்டு போய் கொடுத்தாலே கடையில வந்து நமக்கு அந்த பொருட்கள்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு பாமரத்தனமா நம்பிக்கொண்டு திமுக வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வாங்குவதற்கு திமுக கையில் எடுத்திருக்கும் மலிவான உத்தி தான். அந்த ஏற்கனவே ஞாபகம் இருக்கும், தினகரன் ஆர்கே நகர்ல இடைத்தேர்தல் நிற்கும் போது குக்கர் சின்னத்துல ஓட்டு போடுறதுக்காக ஒரு டோக்கனை கொடுத்து ஏமாத்தினதெல்லாம் நம்ம 20 ரூபா நோட்டு மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுத்து ஏமாத்தினதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஏமாற்றுகிற உத்தி தான். ஆனா இதை வந்து தேர்தல் கமிஷன் முதல்லேயே வந்து தடுத்து இருக்கணும். ஆனா இது பெரிய அளவில் விநியோகிக்கப்பட்ட பிறகு அது வந்து சர்ச்சையாகி அதுக்கப்புறம் அதனால் ஒரு உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்ட நிலையில இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து இல்ல இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் தேர்தல் நியாயமாக நடத்தப்படணும்னு நினைத்திருந்தால் இது ஆரம்பத்திலேயே அவங்க தடுத்து இருக்கணும். இப்போ அதே மாதிரி அதிமுக இபிஎஸ் அவர்கள் வந்து போற இடமெல்லாம் வந்து ரொம்பவே சிம்பத்தியா வந்து பேசிட்டு இருக்காரு. நான் வந்து கொரோனா காலத்துல வந்து எல்லாருக்கும் வந்து ஆல் பாஸ் போட்டேன், ஆனா இப்ப எல்லாருமே வந்து வேற ஒருத்தருக்கு வந்து ஓட்டு போறதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க, நாங்க வந்து உங்களுக்கு சைக்கிள் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம், இந்த மாதிரி சொல்லி அந்த இளைஞர்கள் ஓட்டை வந்து கவர்றதுக்காக ரொம்ப எமோஷனலா வந்து பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி போற இடமெல்லாம் அந்த அஜித்தோட புகைப்படத்தை வேற கூட கூட்டிட்டு போறாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டுக்காக நிறைய வேலைகள் இபிஎஸ் அவர்கள் பண்றாரு. அதாவது அதிமுக வந்து இளைஞர்கள் வாக்குகளை கவர்வதற்காக அஜித் போட்டோவை காட்டுறது வந்து ஒரு அயோக்கியத்தனம். இந்த வார்த்தையில தான் இதை நம்ம குறிப்பிட்டாகணும், வேறு வார்த்தை இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, எந்த காலத்திலும் அஜித் வந்து தன்னை அதிமுக ஆதரவாளராகவோ அனுதாபியாகவோ காட்டிக்கிட்டதே கிடையாது. அவருக்கும் அரசியலுக்கும் வந்து வெகு தூரம். இன்றைய நிலையில நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவரை வந்து நீங்க உங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா? மக்களையும் ஏமாத்துறீங்க, அஜித்தையும் ஏமாத்துறீங்க, உங்கள் தொண்டர்களையும் ஏமாத்துறீங்க. இது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல். அதுக்கப்புறம் இன்றைக்கு விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. அவர் வந்து இன்னைக்கு களத்துல ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காரு. அதே நேரம் விஜயனுடைய எதிரி யார் அப்படின்னா அஜித் ரசிகர்கள். அவங்க நிச்சயமா தாவேகாக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப விஜய்க்கு எதிராக திமுகவுக்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க என்னன்னா அந்த வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்புவதற்காக இப்படி ஒரு உத்தியை வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்க. அது ஒரு சரியான விஷயம் இல்லை. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் யோசிக்கிற அஜித் ரசிகர்கள் கண்டிப்பாக அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா இவர் தூக்கி ஒரு படத்தை காட்டுறதுனாலேயே அஜித் இந்த கூட்டணிக்கு ஆதரவா இருக்கிறார் அப்படின்னு ஒரு அஜித் ரசிகர் நினைச்சா அவனை விட அடிமுட்டால் யாருமே கிடையாது. ஸோ இந்த அடிப்படையில் அஜித் ரசிகர்கள் அறிவாளிகளா முட்டாள்களா அப்படிங்கிறது இந்த தேர்தலில் அவர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பேசுகிற நான் கொரோனா காலத்துல அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படின்னு. நீங்க இல்ல, கொரோனா காலத்தில் அந்த நாற்காலியில் வேறு எவர் உட்கார்ந்து இருந்தாலும் அதைத்தான் பண்ணியிருப்பாங்க. அன்றைய தேவைக்கு மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த அரசுக்கு இருந்திருக்கும். அவர்கள் நிச்சயமாக இப்படித்தான் செயல்பட்டிருப்பாங்க. இதுல வந்து நீங்க காலரை தூக்கி விட்டு கொள்வதற்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்தில் எவர் இருந்திருந்தாலும் இந்த கடமையை வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் மேல
நேற்று உங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, நீங்க என்ன மாதிரியான ஆட்சியை கொடுத்தீங்கிறது முக்கியம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? இன்னைக்கு நீங்க பாஜகவுடைய அடிமையா இருக்கீங்க. பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாட்டுக்கு பாஜக வந்து தொடர்ந்து வந்து துரோகம் இழைக்கிறது, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூ உட்பட தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு எதிரான நிலைப்பாட்டை தான் ஒன்றிய பாஜக அரசு எடுக்குது. அது குறித்து நீங்க முட்டு தான் கொடுக்குறீங்களே தவிர உங்கள் மனசாட்சியை தொட்டு வந்து நீங்க சரியான நிலைப்பாட்டை எடுக்கல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி மக்கள் வாக்களிப்பாங்க? ஏற்கனவே நீங்க எந்த விஷயத்துல தமிழ்நாட்டுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துறீங்க? பாஜக என்ன சொல்லுதோ, என்ன சொல்ல போகுதோ அதுதான் உங்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்கு. அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் நிச்சயமாக வந்து அவர்கள் அந்த கூட்டணியால் வெல்ல முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். புரியுது சார். அதே மாதிரி இந்த எல்லா கட்சிகளும் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப தாவேக்காவோட இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் மத்தியில விமர்சனங்கள் வந்து எழுது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா அந்த பெண்களை கவர்ந்த அதிக வாக்குறுதிகள் இருக்கு, காவலர்களுக்காக நிறைய வாக்குறுதிகள் இருக்கு, அப்புறம் நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை எப்படிலாம் மாத்தோம்னு சொல்றதுக்கான வாக்குறுதிகளும் வந்து இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? இன்னைக்கு விஜய் வந்து வெளியில போறாரு, அவரால் பாத்தீங்கன்னா கான்கிரீட்டா பல்வேறு விஷயங்கள் அவரால் பேச முடியல. வழக்கம் போல ஸ்டாலின் சார் அப்படி இப்படின்னு காமெடி பண்றாரு தவிர கான்கிரீட்டா அவரால் வந்து எந்த விஷயத்தையும் கையில் எடுக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கே ஒரு தெளிவின்மை இருக்கு. அதுதான் காரணம். நீங்க முன்னாலேயே உங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டீங்க அப்படின்னா அது குறித்தே உங்களால ஒவ்வொரு இடத்துலயுமே அரை மணி நேரம் பேச முடியும். உங்களுடைய தேர்தல் அறிக்கை மக்கள் கிட்ட போய் சேரும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம அறிக்கையை முதல்ல வெளியிட்டு அதை திமுகவும் அதிமுகவும் காப்பி அடிச்சிரும் கூட அவங்க பயப்படுறாங்க. அது அவசியம் இல்லை. மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இவர் தான் இந்த விஷயத்த முதல்ல சொன்னாரு, இதை காப்பி அடிச்சு இவங்க இப்படி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, இதை மாடிஃபை பண்ணி இந்த கட்சி இப்படி வெளியிட்டு இருக்காங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாத்துக்கும் மேல விஜய் என்ன செய்ய போகிறாங்கிறது மக்களுடைய கேள்வியா இருக்கு. அதற்கான பதில்ங்கிறது அந்த தேர்தல் அறிக்கையாகத்தான் இருக்க முடியும். அதை வந்து இன்னும் தேர்தலுக்கு ஒரு வாரம் தான் இருக்கு, இப்பதான் நீங்க ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா அதனால என்ன பிரயோஜனம்? அதனால இந்த விஷயத்தில் தாவேக்காவுடைய செயல்பாடு வந்து சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சமீபத்துல வந்து இந்த TN 2026 படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது சார். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கலவையான விமர்சனங்கள் வந்து இருந்தது. இந்த படம் வந்து விஜயை தாக்கி நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, இன்னொரு வந்து விஜய்க்கு ஆதரவா இந்த படம் இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த தேர்தல் நேரம் ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து சீமான் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் வந்து யாரையும் தாக்கிலாம் இல்லை, எல்லாரும் இந்த படத்தை பாருங்கன்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அதாவது நாம் பேசுகிற அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த படமோ இல்லை தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படமோ கிடையாது. ஒவ்வொரு வாரமும் ஒரு 4-5 செல்லுலாடி குப்பைகள் வர்ற மாதிரியான ஒரு படம் தான் அது. அதே நேரம் அந்த படத்துக்கு வந்து ஒரு கவன ஈர்ப்பு கிடைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த படத்தின் கதாநாயகனுடைய பாத்திரம் வந்து விஜய் மாதிரி ஒரு தோற்ற ஒற்றுமை இருந்தது தான். அவரு பயன்படுத்துகிற அந்த ஆடையுடைய நிறம், அந்த தாடி, கையில் ஏதோ காப்போ கயிறோ கட்டியிருப்பாரு, இது அப்புறம் படத்தில் இருக்கிற சில காட்சிகள், ஒரே நடிகையோட தொடர்ந்து நடிக்கிறது, நடிகைக்கும் இவருக்குமான தொடர்பு, அப்புறம் அவருடைய விஜய் கட்சியில ஒரு புஷி ஆனந்த்னு ஒரு இவர் இருக்கிற மாதிரி அந்த படத்துல ஒரு கேரக்டர், இதெல்லாம் வச்சு வந்து அப்படி ஒரு முடிவு வந்தது. ஆனா அந்த படக்குழுவினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த படத்துக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்றதுக்காக ரிலீஸுக்கு முன்பே வந்து இது விஜய்க்கு எதிரான படம்ங்கிற மாதிரி ஒரு கருத்தை பரப்பிட்டாங்க. அது என்னாச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக அமைந்தது. ஏன்னா இப்படி ஒரு படத்தை வந்து யாரும் கவனிக்க கூட மாட்டாங்க, அதுதான் உண்மை. இன்னும் நட்டி நடராஜ் மக்களுடைய கவனத்தை ஈர்த்த ஹீரோ எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த படம்லாம் அப்படி வந்ததுன்னு தெரியாம போனதுன்னு தெரியாம அடித்து செல்லப்பட வேண்டிய ஒரு படம் தான். ஆனா இப்படி ஒரு தகவல் பரவியதால் அது பலருடைய கவனத்தையும் கவர்ந்தது. அது அந்த படத்துக்கு பெரிய பிளஸ்ஸாக இருந்தது. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா அது விஜய் ரசிகர்களுடைய கோபத்தை கிளப்பிடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த படத்தை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி பயங்கர நெகட்டிவா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த படத்தினுடைய வசூல்லாம் கேட்டீங்கன்னா சிரிச்சிருவீங்க. கேரளாவில் 13,000 ரூபா தான் கலெக்ட் பண்ணிருக்கு. லட்சத்தை கூட தொடரல, 13,000. ரொம்ப உண்மையை சொல்ல போனா அந்த போஸ்டர் காசு கூட தேரலன்னு சொல்லுவாங்க. இது போஸ்டர் காசு இல்ல, போஸ்டர் இங்கேருந்து பஸ்ஸில் அனுப்பிச்சு வச்சாங்கல்ல அந்த காசை கூட இது கலெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் 70,000 ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் 20 லட்சம் மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுதான் இந்த படத்தினுடைய லட்சணம்.